உணர்வு கொடுக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் செபித்து ஆண்டவரோட நம்ம உறவா இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் இடத்துக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்து கொண்டே இருப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரை இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். நான் போறேன், நான் போகலன்னா பரிசுத்த வரமாட்டாரு. நான் போவதுனால தான் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியான உங்க இடத்த நான் அனுப்பும் அப்படிங்கிறாரு. ஆண்டு இயேசு சொன்ன வார்த்தையே திரும்ப நமக்கு எச்சரிப்பு சொல்லுவதக்க பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அதை கண்டித்து உணர்த்துறதுதான் நாம் பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். மீனை கேட்டா நான் மீனை கொடுப்பேன், அப்பத்தை கேட்கிற கல்லை கொடுப்பான்னு சொல்ல, கேட்கிற எவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியின் இடத்தில் இருக்கும்போது நாம் பாவத்தை உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அந்த உணர்வு நம்ம இடத்துல இருக்குதா? நீங்க செக் பண்ணி பாருங்க. உணர்வு நிச்சயமே இருக்கும்.